இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னமோ நம்ம துளசிய கட்டிக்க 100 பேர் லைன்ல நிக்கிற மாதிரி பேசுறீங்க. என்ன என்ன எல்லாரும் பாக்குறீங்க? நான் யதார்த்தத்தை பேசுறேன். எத்தனை பேர் இந்த வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு துளசி ஜாதகம் சரியில்லைன்னு அவளை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எவ்வளவு எவ்வளவு அவமானத்தை நாம சந்திச்சிருப்போம். அந்த அவமானத்துக்கு முன்னாடி இந்த தப்பு ஒண்ணு எனக்கு பெருசா தெரியல லட்சுமி, தெரியல. அவன் துளசிய உண்மையாவே விரும்பி இருக்கான். துளசிதான் தான் வாழ்க்கைன்னு ஒரு முடிவோட இருக்கான். இவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் அவளுக்காகவே நிக்கிறான். அவனால மட்டும்தான் நம்ம துளசிய வாழ வைக்க முடியும் லட்சுமி. அவனால மட்டும்தான் நம்ம துளசிக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய கொடுக்க முடியும் லட்சுமி. இத பார், இதுக்கு மேல நீங்க எங்க போய் தேடினாலும் இன்னொருத்த கிடைக்க மாட்டான். துளசி கழுத்துல தாலி கட்டினது அவன் தானே தெரியற வரைக்கும் வெற்றி நல்லவன் தானே. அவன் இந்த குடும்பத்துக்கு எதுவும் கெட்டது பண்ணலையே. உங்க எல்லார் மேலையும் அன்பா மரியாதையா தானே இருந்தான். இப்பவும் அவன் அப்படிதான் இருக்கான். நாம தான் அவனை காயப்படுத்துறோம். உண்மைய சொல்லணும்னா நம்ம துளசி அவன் விரும்பினதுனால அவனுக்கு தான் இழப்பு அதிகம். எம்எல்ஏ பொண்ணு கூட கல்யாணம் முடிஞ்சிருந்தா அடுத்து இவன் அமைச்சர் ஆயிருப்பான். அவனோட எதிர்காலம் எங்கேயோ போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தூக்கி போட்டுட்டு நம்ம துளசிக்காக அவன் வந்திருக்கான்னா அதான் அதான் லட்சுமி அவன் நம்ம துளசி மேல வச்சிருக்கிற காதல். இத பாரு சிவராமா, உங்க கோவத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருடா. தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைங்கடா, சேர்த்து வைங்க. இந்த வீட்டோட மூத்தவடா, எனக்கு தெரிஞ்ச யோசனையே சொல்றேன்ப்பா. அதுக்கப்புறம் அந்த கடவுள் விட்ட வழி